ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு, தீர்வு இல்லாம ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ரேஞ்சில் ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்தாரு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வாயிலிருந்தே அன்புமணி இல்லாம தேர்தலை நின்று ஜெயிக்க முடியாது அப்படின்ற ரேஞ்சில ஐயாவுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ கூடிய விரைவில் பாமகல ஒரு நல்ல செய்தியை எல்லாரும் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா ராமதாஸுடைய பேச்சு என்ன பண்ணது வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா அன்புமணி அவர்களை நீங்க சந்திப்பீங்களா, அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் தலைவர் பதவி கொடுக்கப்படுமா, அன்புமணி கிட்ட நீங்க சமரசம் ஆவீங்களா, சமாதானம் ஆவீங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட ரேஞ்சில அது கூடிய விரைவில் நடக்கும். ஏன்னா பாமக ஒன்றிணைந்தாதான் தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்ற ரேஞ்சில சொல்லியிருக்காரு. அதுவும் ஓப்பனாவே சொல்லியிருக்கிறார், அன்புமணி இல்லாம பாமக ஜெயிக்க முடியாது, தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியாது, அதனால அன்புமணி கூட கூடிய விரைவில் சமரசம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த டைம்ல முகுந்தன் கிட்ட பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருக்கிறாரு. முகுந்தன் அவர்கள் தன்னுடைய இளைஞரணி சங்க தலைவர் பதவி என்ன பண்ணாரு, ராஜினாமா பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, முகுந்தன் கட்சி பொறுப்பை நிர்வகிக்கிறத விட தொழில கவனம் செலுத்துறாரு, அதனால அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ராமதாஸ் ஐயா அவர்கள் திரும்பவும் தன்னுடைய பேரன் முகுந்தனை கூப்பிட்டு டிஸ்கஷன்ல ஈடுபட்டிருக்கிறாரு. சோ கூடிய விரைவில் முகுந்தன் அவர்களும் கட்சி பணிகளை இணைஞ்சு அன்புமணி முகுந்தன் இரண்டு பேரும் சேர்ந்து பாமகவை நிர்வகிப்பாங்க, பாமக அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்லாம சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது போக பாஜக கிட்ட இருந்து உங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை வந்துதா, என்ன விஷயம் ஏது விஷயம், அமித்ஷா அவர்கள் வந்திருக்கிறாரு, இதுக்காகத்தான் நீங்க அவசர அவசரமா மீட்டிங் எல்லாம் போடுறீங்களா, ஆலோசனை கூட்டம் போடுறீங்களா, ஒருவேளை அமித்ஷா சந்திக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டது. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் ஐயா என்ன பண்ணாருன்னா, நிச்சயமா கூட்டணி இருக்குங்க, கூட்டணி இல்லாமலாம் இருக்காது, ஏன்னா 2026 கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுது அப்படின்றது அவர் சொல்லி இருக்கிறாரு. அது போக தேசிய ஜனநாயக கூட்டணி வின் பண்ணும் அப்படின்னு அமித்ஷா சொன்னதுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா இப்போ அவருக்கு கதவு சாத்தப்பட்டுச்சு, திமுக பக்கம் போகவே முடியாது அப்படின்ற ரேஞ்சில தான் பாமக இருக்கு. சோ அதனால இப்ப அதிமுக பக்கமா போக முடியாது, அதிமுக கிட்ட போறதை விட பாஜக கிட்ட போயிடலாம், ரெண்டும் ஒன்னா ஆயிடுச்சு, அதனால அங்கேயே போக முடியாது. சோ இப்போ இவருக்கு வேற ஆப்ஷனே இல்ல, விஜய தலைமை ஏற்று இவங்க போவாங்களா அப்படின்னா அந்த ஈகோ இடிக்கும்ல. ஏன்னா அன்புமணியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, விஜயோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, விஜய் தலைமையில அன்புமணி போகணுமா இல்ல அன்புமணி தலைமையில விஜய் வரணுமா அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குல்ல. சோ அதனால அங்கேயும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கு. ஆனா ஒரு ஆப்ஷன் இருக்கு, என்ன ஆப்ஷன்னா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட பிரிஞ்சு தனியா மூன்றாவது ஒரு அணியை கட்டமைச்சார்னா அந்த கூட்டணியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆனா இப்போ ஐயா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அமித்ஷா அவர்கள் சொன்னது உண்மைதான், நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக அங்கம் வகிக்குதா அப்படின்ற ஒரு டவுட் வருதுல, சொல்லாம சொல்லியிருக்கிறாருங்க, குறி வைத்து பேசியிருக்கிறாருங்க. நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக போகுது. அதே போல அன்புமணி அவர்களை ராமதாஸ் அவர்கள் கூடிய விரைவில் சந்திச்சு பேச போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இதன் மத்தியில ஐயா அவர்கள் 3 கண்டிஷன் போட்டார்ல, அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள், சைத துரைசாமி அவர்கள்லாம் போயிட்டு தைலாபுரத்துல ஐயாவை சந்திச்சாங்க. அன்புமணி கூட நீங்க சமாதானம் ஆயிடுங்க ஐயா, தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக சேர்த்துருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்களே. அப்ப ஐயா அவர்கள் 3 கண்டிஷன் போட்டார். ஒன்னு, அன்புமணி அவர்கள் தலைவரா இருக்கட்டும், அதுல எனக்கு எந்த வித ஆப்ஷனே இல்லை, ஆனா முகுந்தன் அவர்கள் கட்சிக்குள்ள வருவாரு, அது ஒண்ணு. இன்னொன்னு, கூட்டணி விவகாரத்தை நான் தான் பேசுவேன், என்ன தவிர்த்து யாரும் பேசக்கூடாது. இந்த ரேஞ்சில என்ன பண்ணாருன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் 3 கண்டிஷன் போட்டாரு. இந்த 3 கண்டிஷனும் ஒத்துக்கிற மாதிரி தான் அன்புமணி அவர்களும் நகர்ந்து வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா கட்டதான் எல்லா முடிவும் இருக்கு. ஏன்னா அன்புமணியுடைய பதவி காலாவதி ஆகிவிட்டது. காலாவதி ஆகிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா அதோட பவர் யாருக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சியோட பைலாபடி அன்புமணி அவர்களை தவிர்த்துட்டு அடுத்தபடியா யாருக்கு போகுதுன்னா நிறுவனருக்கு தான் போகுது. நிறுவனர் யார் இருக்கிறா, ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்காரு. இப்போ பொது கூட்டத்தை கூட்டினாலும் நிறுவனர் தான் கூட்டணும், தலைவர் கூட்ட முடியாது. எனக்கு பாமக பைலா அது மாதிரி இருக்குது. சோ இது எல்லாத்தையும் அன்புமணி அவர்கள் கணிசமா தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன அப்படின்னா அப்பாவுடைய நகர்வுக்கு நம்ம கொஞ்சம் நகர்ந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அன்புமணி நகர்ந்து வர்றாரு. இப்ப என்ன, உங்களுக்கு முகுந்தன் கட்சிக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதானே. ஓகே, கூட்டணி பத்தி நீங்க தானே அனௌன்ஸ் பண்ணணும், பண்ணுங்க, ஆனா பேச்சுவார்த்தை நான் நடத்திக்கிறேன், அனௌன்ஸ்மெண்ட் பண்றது நீங்க பண்ணிக்கங்க அப்படின்ற ரேஞ்சில தான்
ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு கட்டளைகளுக்கு அன்புமணி அவர்கள் நகர்ந்து வந்ததா தகவல் வந்திருக்கு. இப்ப என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக அங்கம் வகிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அன்புமணி அவர்கள் சொல்றதை விட ராமதாஸ் ஐயா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. கூடிய விரைவில் பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்குது அப்படின்றத அவரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரு. அதுக்கு முன்னோட்டமா தான் இப்ப என்ன பண்றாரு, ஒரு நாசுக்கா கொடி வச்சு பேசியிருக்கிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக அங்கம் வகிக்கும். சோ அதனால தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்றதுக்கு அவரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சுக்கும் வரவேற்று பேசியிருக்கிறாரு. சோ இதனால உண்மையிலே 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக அங்கம் வகிக்கிறது அப்படின்றத சொல்லாம சொல்லி ஐயா அவர்கள் உறுதிப்படுத்தி பேசியிருக்கிறாரு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளப்படுது. சோ கூடிய விரைவில் பாமக ஒரு நல்ல செய்தி வரும். அன்புமணி அவர்களை விரைவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள் சந்திக்க போகிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக அங்கம் வகிக்குது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஏன்னா அரசியல்ல ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாதிரி திடீர்னு நடக்கும். எப்படி வேணாலும் காட்சிகள் மாறும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறதுக்கா ஐயாவுடைய பேச்சுகள் தென்படுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.